அனைவருக்கும் அன்பு நிறைந்த மாலை வணக்கங்கள். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தனை காதலால் கூப்புவர் தம் கை. முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை முதற் செயலாக வணங்கி மகிழ்ந்து மனத்தகத்தான் தலைமேலான் வாயாறு தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர் தஞ்சிரத்தின் மேலான் ஏழு அண்டத்து அப்பாலான் இப்பார்ச்செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத்து உச்சியுள்ளான் என்று தேன்தமிழ் தேவாரம் போற்றி துதிக்கின்ற ஆடற்கலையினுடைய ஆதிநாயகன் நடராஜ பரம்பொருளை சிந்தையிலே பொருத்தி சிறப்பித்து வணங்கி சாய் கணேஷ் கலாலயா பரதக்கலை பள்ளி இன்றைக்கு இந்த அரங்கத்திலே நிகழ்த்தவிருக்கின்ற மாணவ கண்மணிகளினுடைய சலங்கை வந்தன விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய பரதநாட்டிய கலைத்துறை வித்தகர், பன்ருட்டி கலைச்சோலை இசை மற்றும் நாட்டிய பள்ளியினுடைய நிறுவனர் இயக்குனர் கலை வளர்மணி, போற்றுதலுக்குரிய நாட்டிய முனைவர் திரு சுரேஷ் அவர்களை அனைவர் சார்பிலும் அரங்கத்திற்கு வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று இந்த விழா அரங்கத்தை சிறப்பிக்க வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வரவேற்பினையும் சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய நிறுவனர் குரு ஸ்ரீமதி அனுப்பமா கமலக்கண்ணன் அவர்களின் சார்பிலே இன்று அரங்கத்திலே சலங்கை வந்தனம் நிகழ்த்த இருக்கின்ற மாணவ கண்மணிகளுடைய பெற்றோர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய நல் ஒத்துழைப்பினாலே இந்த நிகழ்வு சிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை இசை வணக்கத்தின் வாயிலாக போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்கவிருக்கின்றோம். முதலாவதாக வருகிறது இறை வணக்க இசை. வாரணமுகவா துணை வருவாய் அருள்வாய் தயவாய். வாரண முகவா துணை வருவாய் அருள்வாய் தயவாய். வாரண முகவா துணை வருவாய் அருள்வாய் தயவாய். வாரண முகவா ஆரண பொருளான கல்லகாணமுதற்கும் கருணாமுத உதவிய அருள் மதவாரண முகவா. ஆரண பொருளான கல்லகாணமுதற்கும் காணாமுதம் உதவிய அருள் மதவாரண முகவா. செய்யல் இலக்கியம் ஆரியம் தமிழ் அறிவேதுமின்றி கண்ணலல் நெய் கந்த கணாமுத நூலை உண்ணும் கவி குஞ்சரதாசன் உன்னருள் கொண்டே பண்ண துணில்தேன். கவி குஞ்சரதாசன் உன்னருள் கொண்டேன் பண்ண துணிந்தேன். உன்னவனே நீ நின்றால் முடியாதொன்று இல்லை ஆதல் அதிவேகமதாகவே. வாரண முகவா உன்னவனே நீ முன்னால் முடியாதில்லை
ஆதரல் அதிவேகமதாகவே வாரண முகமா துணை வருவாய் அருள்வாய் தயவாய் வாரண முகமா. எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருளை இசையின் துணை கொண்டு இனிதே வணங்கி இந்த நிகழ்வினுடைய வெற்றிக்கு தேவையான இறையருளை பிரார்த்தனை செய்து பெற்றுத்தந்திருக்கின்ற சங்கீத கலைஞர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றிகள் உரித்தாகட்டும். தொடர்ந்து சாய் கணேஷ் கலாலயவனுடைய மாணவ கண்மணிகள் நமக்காக இந்த அரங்கத்திலே நிகழ்த்தவிருக்கின்ற சலங்கை வந்தன நாட்டிய நிகழ்வினுடைய ஆடற்கலை வடிவங்கள் அணிவகுப்பாய் அரங்கத்தின் மத்தியிலே நம் அனைவருடைய ரசனைக்கும் விருந்தாக காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. அதிலே முதலாவதாக நாம் பார்த்து ரசிக்கவிருப்பது புஷ்பாஞ்சலி என்கின்ற மிக புராதனமான ஒரு கலை வடிவம். ஒரு செயலை துவங்கும் போது அதனுடைய வெற்றிக்கு நமக்கு துணை நிற்கின்ற அத்துணை அம்சங்களையும் மனதிலே சிந்தித்து போற்றி வணங்கி அவற்றின் ஆசி பெற வேண்டியது அவசியம் என்று உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் அதை அத்தனை விதமான செயல்களிலும் பிரதிபலிக்க செய்தார்கள். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு யார் யாருடைய துணையெல்லாம் நமக்கு வேண்டுமோ, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது இறைவன் உள்ளிட்ட மறைபொருளான அம்சங்களாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் வணங்கி வரவேற்று அவற்றினுடைய ஆசி பெற்று அந்த உறுதுணையின் பலம் கொண்டே அந்த செயலிலே இறங்கி நாம் வெற்றி பெறுகிறோம் இல்லையா? இதை நாட்டியக்கலை அரங்கங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கலை வடிவம்தான் புஷ்பாஞ்சலி. இந்த கலை வடிவத்தை நமக்கு அருள் செய்திருக்கின்ற இறைவன் உள்ளிட்ட நாட்டியக்கலை சிறக்க உறுதுணை செய்யக்கூடிய ஒவ்வொரு அம்சங்கள், நாட்டிய கலைஞர்கள், கலை அரங்கம், பார்த்து ரசித்து விழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், அவையோர்கள், ரசிகர்கள், இப்படி எல்லோருக்கும் வணக்கம் செய்து இரவா புகழ் பெற்ற அந்த கலைக்கும் வந்தனம் செய்து தொடர்ந்து நிகழவிருக்கின்ற ஆடற்கலை விழாவினை நல்ல முறையிலே நடத்திட கலைஞர்கள் ஆசி பெறக்கூடிய ஒரு முயற்சியாகவே இந்த புஷ்பாஞ்சலி அரங்கத்திலே முதன்மையாக வந்து மலர்கிறது. அதனை வழங்கி இந்த நிகழ்விற்கு நல்லதொரு துவக்கத்தை தங்கள் ஆடல் திறமையாலே அள்ளி வழங்கிட வருகின்றார்கள் சாய் கணேஷ் கலாலயாவினுடைய மாணவ செல்வங்கள். தாம் தீம் ஜனுதகதீம் தீம் தத்தீம் தாம் தீம் ஜனுதகதீம் தீம் தத்தீம் ஜனுதகதீம் தீம் தத்தீம் தத்தீம் தகதீம் ஜனுதீம் தத்தாம் தகிடகராம் தீம் ஜனுதகதீம் தீம் தத்தீம் தத்தீம் தகதீம் ஜனுதீம் தத்தா தகிடகராம் தீம் ஜனுதகதீம் தீம் தத்தீம் தத்தீம் தகதீம் ஜனுதீம் தத்தா தகிடகராம் தீம் ஜனுதகதீம் தீம் தத்தீம் தத்தீம் தகதீம் ஜனுதீம் தத்தா தகிடகராம் தீம் ஜனுதகதீம் தீம் தத்தீம் ததீம் தகதீம் தஜுனுதீம் தத்தாம் தகிடகராம் தீம் ஜுனுதகதீம் தீம் தத்தீம் ததீம் தகதீம் தஜுனுதீம் தத்தாம் தகிடகராம் தீம் ஜுனுதகதீம் தீம் தத்தீம்
தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் தீம் த தீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த ததீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த ததீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் தீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம் தீம் ஜுணு தகதீம் தீம் ததீம் ததீம் த தகதீம் த ஜுணுதீம் த தாம் ஜுணு தகதீம் தாம் ஜுணு ததீம் ததிமிகிடதாம் ஜுணு ததீம் ததிமிகிடதாம் ததாம் ததீம் ததோம் தனம் தஜுணு தகதாம் தீதாம் ஜுணு ததீம் ததிமிகிடதாம் ஜுணு ததீம் ததிமிகிடதாம் ததாம் ததீம் ததோம் தனம் ததாம் தீம் ததீம் தகிட தகதீம் தீம் ததாம் ததீம் ததீம் ஜுணுதா ஜுணுதா ஜுணு ததீம் ததீம் தகிட தகதீம் தீம் ததாம் ததீம் ததீம் ஜுணுதா ஜுணுதா ஜுணு ததிமிகிட தினதா ததிகிட துந்த திமிகிட தில்த ததிகிட துந்த திமிகிட தில்த ததி ததிகிட துந்தாம் ததிமிகிட தினதா ததிகிட துந்த திமிகிட தில்த ததிகிட துந்த திமிகிட தில்த ததி ததிகிட துந்தாம் ததிமிகிட தினதா ததிகிட துந்த திமிகிட தில்த ததிகிட துந்த திமிகிட தில்த ததி ததிகிட துந்தாம் ஜுணு தகதீம் ததீம் ததீம் தகதீம் த ஜுணுதீம் த தாம் தகிட தகதாம்
வாகன மோதக ஹஸ்த சாமரகன விளம்பித சூர மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே பாத இனிய கலைகளையும் அந்த கலைகளை நமக்கு அருள் செய்த இறைவனையும் இறையருளாலே காலம் காலமாக அந்த கலைகளை கற்று வளர்க்கக்கூடிய கலைஞர் பெருமக்களையும் கலை அரங்கத்தையும் கலா ரசிகர்களையும் மிகச்சிறப்பாக இந்த அரங்கத்திலே போற்றி வணங்கி முதல் நாட்டிய நிகழ்வை சிறப்பான முறையிலே நிகழ்த்தி நம்மை மகிழ்வித்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அடுத்ததாக கவித்துவம் என்கின்ற வகை சார்ந்த நாட்டிய வடிவத்தை வழங்கப் போகிறார்கள். இறைவனுடைய பெருமைகளை இயல் வடிவமான கவிதைகளாக இயற்றி அதற்கு இசை அழகு சேர்த்து நாட்டிய பாவங்கள் கூட்டி முத்தமிழின் சங்கமமாக அதை பக்தியோடு இறைவனுடைய பதமலர்களிலே சமர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை வடிவம் கவித்துவம் என்கின்ற நாட்டியக்கலை. அதன் வாயிலாக இன்றைக்கு நாம் போற்றவிருப்பது முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை. ஓத வினையகலும் ஓங்கு புகழ் பெருகும் காதல் பொருளனைத்தும் கைகூடும் சீத பனிக்கோட்டு மால்வரை மேல் பாரத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தின் தாள் என்பது பெருந்தேவனாரின் வாக்கு. அப்படி தன்னை அண்டிடும் அன்பரின் அல்லல்கள் தீர்க்கின்ற ஆனைமுக கடவுளை ஆடற்கலையின் துணை கொண்டு போற்றி வணங்கப் போகின்றோம். அதை நமக்காக நிகழ்த்திட வருகின்றார்கள் ஸ்ரீ சாய் கணேஷ் கலாலயத்தினுடைய மாணவ கண்மணிகள். விக்ன விநாயக வினை கடவருளிய கணபதி ஜய ஜய திருமருகனை விக்ன விநாயக வினை கடவருளிய கணபதி ஜய ஜய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கடருளிய கணபதி ஜய ஜய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கடருளிய கணபதி ஜய ஜய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கடருளிய கணபதி ஜய ஜய கிட்ட உதர கடம் கிட்ட உதர கடம் ஜய ஜய ரதி கை துதி கையானை முகத்தவ ததி கை துதி கை யானை முகத்தவ ததி கை துதி கை யானை முகத்தவ தும் கிட்ட கிட்ட தக்க திக்கு தொங்க தேவர்கள் கணபதி நம் கிட்ட கிட்ட தக்க திக்கு தொங்க கணபதி கௌதுவம்
வினையற உக்குடுதாம் உக்குடுதை தங்குரை கூற கிட்ட தொங்கிட கிடதகிடன் கிடதகதி கூதாம் தத்ததாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்பது ஔவையின் வாக்கு. அனுதினமும் ஆனைமுகக் கடவுளை தொழுவார்க்கு அத்தனை விதமான அல்லல்களும் தீர்ந்து ஆனந்தம் பெருகும் என்பது ஆன்றோர்கள் நமக்கு வழி வழியாக சொல்லி இருக்கின்ற பக்தியின் மரபு. அதை பரதக்கலையின் துணை கொண்டு இந்த அரங்கத்திலே சிறப்பாக நிகழ்த்தி இருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். தொடர்ந்து நாம் காணவிருப்பது அலாரிப்பூ என்கின்ற அர்த்தமுள்ளதொரு நாட்டியக்கலை வடிவம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக உடலளவிலும் மனதளவிலும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்ந்து இனி வரவிருக்கின்ற ஆடற்கலை வடிவங்களை எல்லாம் மிக நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் நிகழ்த்துவதற்கு தேவையான உடல் வலிமையையும் மன ஒருமுகத்தன்மையையும் ஒரு சேர பெற்றுத்தருகின்ற பயிற்சியாக நம் பரதக்கலை முன்னோர்கள் வகுத்தளித்திருக்கின்ற வகைதான் அலாரிப்பூ. திஸ்ர அலாரிப்பூவாக அதை வழங்க வருகிறார்கள் சாய் கணேஷ் கலாலயத்தின் மாணவ செல்வங்கள். தளும் குத்தக்கத்த திங்கிணத்தும் தா தெய் தெய்யும் தத் தாம் கிட்டத்தக்க தா தெய் தெய்யும் தத் தாம் கிட்டத்தக்க தாம் உரத் தாம் கிட்டத்தக்க தெய் உரத் தெய் கிட்டத்தக்க தாம் உரத் தாம் கிட்டத்தக்க தெய் ரத் தெய் கிட்டத்தக்க தாம் ரத் தாம் தெய் தத்தை தாம் தத்தாம் தெய் தத்தை தாம் தத்தாம் தெய் தத்தை தாம் தத்தாம் தெய் தத்தை தாம் ததாதை தத்தை தாம் ததாதை தத்தை தாம் ததாதை தத்தை தாம் ததாதை தத்தை தாம் ததா தத்தை தாம் ததா தத்தை தாம் ததாதை தத்தை தாம் ததாதை தத்தை தாம் தம் கிட்டத்தக்க தெய் ரத்தை கிட்டத்தக்க தாம் தத்தாம் கிட்டத்தக்க தெய் தத்தை கிட்டத்தக்க தாம் தத்தாம் தெய் தத்தை தாம் தத்தாம் தெய் தத்தை தாம் தத்தாம் தெய் தத்தை தாம் தத்தாம் தெய் தத்தை தாம் ததா தத்தை தாம் ததா தத்தை தாம் ததா தெய் தத்தை தாம் ததா தெய் தத்தை தாம் ததா தத்தை தாம் ததா தத்தை தாம் ததா தெய் 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 தத்தை தாம் ரத்தாம் கிட்டத்தக்க தெய் ரத்தை கிட்டத்தக்க தாம் ரத்தாம் கிட்டத்தக்க தெய் ரத்தை கிட்டத்தக்க தாம் ரத்தாம் தெய் தத்தை தாம் ரத்தாம் தெய் தத்தை தாம் ரத்தாம் தெய் தத்தை தாம் ரத்தாம் தெய் தத்தை தாம் ததா தெய் தத்தை தாம் ததா தெய் தத்தை தாம் ததா தெய் தத்தை தாம்
திதாதை ததைதாம் 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 ததஜம் தரிதா ரம் தரி ஜக தரி ஜை ததிங்கின தொம் தக ததிங்கின தொம் தக திக்கு ததிங்கின தொம் தாம் திருகுர்தக 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 தள்ளம் குதக ததிங்கின தொம் தா தேய் தேயும் தக் தாம் ததக தாம் தத் தாம் பொதுவாக விட்டு அதை சுகமாக கேட்டுக்கொண்டே உடற்பயிற்சி செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருப்பதை நாம் இன்றைய சூழ்நிலையிலே பார்க்கின்றோம். ஆகவே மனமானது மலர்ச்சியோடும் தளர்ச்சி இல்லாமலும் இருந்தால் மட்டுமே நம் உடலை வலிமையாக்கக்கூடிய உள்ளத்தை ஒருமுகத்தன்மை கொண்டதாக மாற்றுகின்ற பயிற்சிகளிலே கூட நாம் கவனத்தை வைக்க முடியும் என்பது இன்றைக்கல்ல என்றைக்கோ மனித குலம் உணர்ந்த ஒன்றுதான் என்பதை இந்த அலாரிப்பூ நமக்கு அற்புதமாக நிரூபிக்கிறது. இனிய இசை, அதனோடு கூட பொருந்தி நிற்கக்கூடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அங்க அசைவுகள், இவை கவனத்தை ஒருநிலைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மிக மிக கவனமாக நம்முடைய உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் சிறப்பான முறையிலே அசைவித்து வலிமையாக்குகிறது. இன்றைக்கு பெரும் கண்டுபிடிப்புகளாக போற்றப்படுகின்ற ஒவ்வொன்றையும் என்றைக்கோ தங்கள் யோக சக்தியினாலே உணர்ந்த நம் முன்னோர்கள் மிகச்சிறப்பாக உருவாக்கி வகுத்து வடிவமைத்து நம் வாழ்க்கையாகவே மாற்றி இருக்கிறார்கள் என்பதை எண்ணும் போது நம் தேசத்தினுடைய பெரியோர்களை நினைத்து உள்ளம் பூரிப்படைகிறது. அவர்களினுடைய மேதமையை வியந்தபடி அடுத்ததாக நாம் கண்டு ரசிக்கப் போகின்ற கலைவடிவம் ஜதீஸ்வர். ஆடல் என்கின்ற இந்த கலைக்குள்ளே இரு பெரும் கலைகள் ஒன்றிணைந்து சங்கமித்திருக்கின்றன. பரதநாட்டியத்தினுடைய சிறப்புக்கு காரணம் அதிலே இரண்டர கலந்திருக்கின்ற ஆடலும் பாடலும் தான். இரண்டுமே தனித்துவமானவை என்றாலும் எந்த இடர்பாடும் இல்லாமல் அவை சங்கமிப்பதுதான் மனம் மகிழ இந்த ஆடற்கலையை நாம் பார்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாகிறது. ஆடல் பாடலோடு இணைந்து இனிமையாகிறது, பாடல் ஆடலுக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கிறது. இப்படி ஒன்றின் சிறப்பை மற்றொன்று வலுப்படுத்த, ஒன்று மற்றொன்றிற்கு மேன்மை தர பரதநாட்டியத்திற்குள்ளே இணைந்திருக்கின்ற அந்த இரு பெரும் கலைகளையும் கொண்டாடுகின்ற ஒரு மிகச்சிறந்த முயற்சி தான் ஜதீஸ்வரம். ஆடலுக்கு அடிப்படையானது ஜதி, பாடலுக்கு அடிப்படையானது ஸ்வரம். இந்த இரண்டினுடைய இணைவையும் இனிதே எடுத்துரைக்க வருகிறது கல்யாணி ஜதீஸ்வரம். சா நீத பத மகரி நிரிகதா நிரிக மக மவ தனிதா நீத பத மகரி நிரிகதா நிரிக மக மவ
தளம் குதக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தஜ்ஜம் தரி தக்க தா தக்க ஜம் தரி தக்க தை தஜ்ஜம் தரி தக்க ஜம் தரி தா தி கிருதக தர்கடதோம் தஜ்ஜம் தரி தக்க ஜம் தரி தா தி கிருதக தர்கடதோம் தஜ்ஜம் தரி தக்க ஜம் தரி தா தி கிருதக தர்கடதோம் நீரவத மகரி நிரிகத நிரித மக மவ தனித நீரவ மகரி நிரித நிரித மக மவ தனித நீரவத மகரி நிரித நிரித மக மவ தனித நீரவத மகரி நிரித நிரிக 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 மக மவ தனித நிரவ மவ தனிரவ நிரவ மகரித மகரித கரித ரீக மதக மதனிவ தனிரித நீரவத மகரி நிரிக மக மவ தனித நீரவத மகரி நிரித நிரிக மக மவ தனித நீரவத மகரி நிரித நிரிக மக மவ தனிர நிரவத நிரதவ நிர நிரத நிவத மவனிர பாமகரி மகரி நிர நிரரி கம பத நிவத பமவத மணிவத சனிவத மகரி நீ சரி கமவக ம பத நிவத நிரரித நீரவ
மக மப தனி நீதனி ரவ மக மப தனி சரி நிதனி மமபதனி ரவ மக மகரி சரி நீ சரி கமப கமபத நீத தனீத பதனீத மபதனீத தனித ரீத ரீதனி ரவ கப கப மகரி சரி கமபதனித நீரவத மகரி நிரித நீரிக மக மவ தனி சா நிகரி நித 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 மவ மகரி நிரித ரிக மக மக மத நித நி சரி நித நிகரி ரித நித நித மவ மகரி நிரித ரிக மக மத மத நித நி சரி நித நிகரித நீ தரித நித பனித மவ மவர நித நிகரித நீ தரித நித பனித மவ மவத நித கரித நித ரித நித பனித பம கமவ தனித கரி நிரி நித நித மத மக மகரி தனி கரி கமரி கமத நிக மத நிரித நீரவத மகரி நிரித நீரிக மக மவ தனி சாவத மகரி நிரிக நீரிக மக மவ தனி சா எளிய தமிழ் கலை வடிவங்களை இசை உலகத்திற்கும் நாட்டிய உலகத்திற்கும் வழங்கியவர். முருகன் மீது அளப்பரிய பக்தி கொண்ட அவருடைய அந்த உள்ளப்பாங்கு அவருடைய பாடல்களின் வழியாக நமக்கு மிகச்சிறப்பாக வெளிப்படும். அப்படி அவர் முருகன் மீது கொண்ட பக்தியை மிக இனிமையாக நமக்கு வெளிப்படுத்தி தருகின்ற ஒரு பாடல் வடிவம்தான் அரங்கமாய் ஆடல் வரப்போகிறது. என்னென்ன விளையாடலம்மா முருகா, என்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட திருவிளையாடல்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றான் என்று கண்ணனை அவர் மனதாலே பக்தியோடு கண்ட காட்சிகளை எல்லாம் இங்கே வகைப்படுத்தி இருக்கின்றார். வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தினுடைய திருநாமமே நீங்கள் எந்த தெய்வத்தின் சன்னதி முன் நின்றாலும் வெளிப்பட வேண்டும், அதுதான் ஒருமுகத்தன்மை கொண்ட பக்தி என்று. அந்த வகையிலே தூரன் அவர்கள் முருகனே தனக்கு கண்ணனாகவும் சிவனாகவும் காட்சி தருகின்ற விந்தையை இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட மிக ஆழமான தத்துவார்த்தமான கலை வடிவம், ஆனால் மிக எளிய தமிழிலே இருக்கக்கூடியது. இதோ அரங்கம் வருகிறது. சாய் கணேஷ் கலாலயாவினுடைய மாணவ செல்வங்கள் வழங்கினர்.
என்னென்ன விளையாடல் அம்மா, 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 முருக என்னென்ன விளையாடல் அம்மா, முருகா என்னென்ன விளையாடல் அம்மா, முருகன் என் கண்ணில் காட்டிடும் மாயங்கள் ஒன்றோ என்னென்ன விளையாடல் அம்மா, முருகன் என் கண்ணில் காட்டிடும் மாயங்கள் ஒன்றோ என்னென்ன விளையாடல் அம்மா, முருகன் என் கண்ணில் காட்டிடும் மாயங்கள் ஒன்றோ என்னென்ன விளையாடல் அம்மா, முருகன் என் கண்ணில் காட்டிடும் மாயங்கள் ஒன்றோ என்னென்ன விளையாடல் அம்மா. கண்ணனாய் குழலூதி வருவான், கண்ணனாய் குழலூதி வருவான், கண்ணனாய் குழலூதி வருவான், நொடியில் கங்கையணி ஈசனாய் மாறியே செல்வான், கண்ணனாய் குழலூதி வருவான், நொடியில் கங்கையணி ஈசனாய் மாறியே செல்வான், எண்ணிலா வேடம் புனைதே, எண்ணிலா வேடம் புனைதே, எம்மையே மாடு வேடிக்கையார் கூறவல்லார், எண்ணிலா வேடம் புனைதே, எம்மையே மாடு வேடிக்கையார் கூறவல்லார், கண்ணனாய் குழலூதி வருவான், நொடியில் கங்கையணி ஈசனாய் மாறியே செல்வான், எண்ணிலா வேடம் புனைதே, எம்மையே மாட்டு வேடிக்கையார் கூறவல்லார், என்னென்ன விளையாடல் அம்மா. வேல் கொண்டு குத்துவே என்பார், இந்த விளையாட்டில் தொல்லை தந்தருள் கூட்டி மகிழ்வார், வேல் கொண்டு குத்துவே என்பார், இந்த விளையாட்டு தொல்லை தந்தருள் கூட்டி மகிழ்வான், தோல் கொண்டு ஆடியாய் திரிவான், மண்ணில் குன்றுகள் செய்தங்கு நின்றாடல் புரிவான், தோல் கொண்டு ஆடியாய் திரிவான், மண்ணில் குன்றுகள் செய்தங்கு நின்றாடல் புரிவான், மேல் கொண்டு குத்துவே என்பான், இந்த விளையாட்டில் தொல்லை தந்தருள் கூட்டி மகிழ்வான், கோல் கொண்டு ஆடியாய் திரிவான், மண்ணில் குன்றுகள் செய்தங்கு நின்றாடல் புரிவாய், என்னென்ன விளையாடல் அம்மா. கொடுமை புரி சூரனை மாய்வான், பிறகு கோழியாய் மகிழுமாய் மாறியே காய்வான், கொடுமை புரி சூரனை மாய்வான், பிறகு கோழியாய் மகிழுமாய் மாறியே காப்பான், அடிமலர்கள் தஞ்சமென வாழால் கையில் ஆறுதல் காட்டியே புன்முறுவல் செய்வார், அடிமலர்கள் தஞ்சமென வாழால் கையில் ஆறுதல் காட்டியே புன்முறுவல் செய்வார், கொடுமை புரி சூரனை மாய்வான், பிறகு கோழியாய் மகிழுமாய் மாறியே காப்பான், அடிமலர்கள் தஞ்சமென வாழால் கையில் ஆறுதல் காட்டியே புன்முறுவல் செய்வார், என்னென்ன விளையாடல் அம்மா. தேனல்
தமிழ் தன்னை மொழிவான் அந்த தித்திக்கும் சொல்லுகோர் இணையதும் உண்டோ தேனல்ற தமிழ் தன்னை மொழிவான் அந்த தித்திக்கும் சொல்லுகோர் இணையதும் உண்டோ ஓமெல்லவோ சொல்வான் அதன் உண்மை மறைவாக தந்தை குறைவார் ஓமெல்லவோ சொல்வான் அதன் உண்மை மறைவாக தந்தை குறைவார் தேனல்று தமிழ் தன்னை மொழிவான் அந்த தித்திக்கும் சொல்லுகோர் இணையதும் உண்டோ ஓமெல்லவோ சொல்வான் அதன் உண்மை மறைவாக தந்தை குறைவார் என்ன விளையாடல் அம்மா. கலியனு இருள் நீக்கும் ஒளியா எங்கள் கண்ணுக்குள் மணியாக சின்ன குழந்தை கலியனு இருள் நீக்கும் ஒளியா எங்கள் கண்ணுக்குள் மணியாக சின்ன குழந்தை நிலவனும் அமுத சிரிப்பால் இங்கனெல்லாம் கவர்ந்து வெள்ளையல் கொள்வான் நிலவனும் அமுத சிரிவால் இங்க நெஞ்சம் கவர்ந்து வெள்ளையல் கொள்வான் கலியனோ இருளே ஒளியாம் எந்த கண்ணுக்குள் மணியாக குழந்தை நிலவனும் அமுத சிரிப்பால் இங்க நெஞ்சம் கவர்ந்து வெள்ளையல் கொள்வான் என்ன விளையாடலம். மன இருளில் பாதம் வரைப்பான் பின்னர் வந்து நீ தேடியே கண்டு கொள்வான் மன இருளில் பாதம் வரைவான் பின்னர் வந்து நீ தேடியே கண்டு கொள்வான் கணமுன்ற பதமலர்கள் கண்டால் அதுவே கல் பெற்ற பேருபமன்றோ கணமுன்ற பதமலர்கள் கண்டால் அதுவே கண் பெற்ற பேருபமன்றோ மன இருளில் பாதம் மறைவார் பின்னர் வந்து நீ தேடிய கண்டு கொள்வான் கணமுன்ற பதமலர்கள் கண்டால் அதுவே கண் பெற்ற பேரின்பம் பேருபமன்றோ என்ன விளையாடலம். தளம் குத்தும் தத்திங்கிண்ணத்தும் தத்தஜம் தக்கதஜம் தா தக்கதஜம் தத்தஜம் தே தத்தஜம் தா தக்கதஜம் தே தத்தஜம் தத்திங்கிண்ணத்தும் தத்தஜம் தத்திக்கிட்டத்தும் தத்தஜம் தத்திக்கிட்டத்தும் தினை மாவும் தேனுமே விழைவான் வள்ளி திருவுள்ளம் சோதித்து மணமாலையிடுவான் இனியாவும் இன்பமாய் மாறும் முருகன் அருள் பெறவே நாம் வேண்டுவோம் வாரி என்ன விளையாடல் அம்மா. முருகன் என் கண்ணில் காட்டிடும் மாயங்கள் ஒன்றோ என்ன விளையாடல் அம்மா. முருகன் என் கண்ணில் காட்டிடும் மாயங்கள் ஒன்றோ என்ன விளையாடல் அம்மா. இனிமையான இசையாகவும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளினுடைய பொருளாகவும் இருவிதத்திலும் நம்மை கவர்ந்தெடுத்த ஒரு கலை வடிவமாக கந்தக்கடவுளை போற்றி பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றி இந்த கலை வகை அமைந்தது. அதை மிக நேர்த்தியாக இந்த அரங்கத்திலே நமக்கு வழங்கி இருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
அடுத்ததாக நாம் பார்த்து ரசிக்கவிருப்பது சங்கீத மூர்த்திகளிலே ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் அம்பிகையினுடைய பெருமை போற்றுகின்ற விதத்திலே அன்னை பராசக்தியினுடைய பல்வேறு மகத்துவங்களை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இயற்றியிருக்கின்ற கீர்த்தனை ஒன்று அரங்கம் வருகிறது.